தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. அரசு DA ஃபார்முலாவை மாற்றுவதாக ஒரு திட்டத்தினை முன்வரைந்திருக்கிறது. சமீபத்திலே நேஷனல் அளவிலே, அதாவது தேசிய அளவிலே வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகையிலே ஒரு செய்தியானது காண கிடைத்தது. நேஷனல் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் என்பதுதான் 6 மாதத்திற்கு ஒரு முறை அதை கொண்டுதான் நமக்கு பஞ்சப்படி அகவிலைப்படி என்பது வழங்கப்படுகிறது. இந்த DF என்பதே இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸை வைத்துதான் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் என்பது ஏற்கனவே இருக்கக்கூடியது காலவாதி ஆகிவிட்டது. ஆகவே புதிய ஒரு ஃபார்முலா என்பதை உருவாக்கிட வேண்டும் என்பதற்காக ஒரு கமிட்டியானது அமைக்கப்பட்டு இருக்கிறது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மினிஸ்ட்ரி, அதாவது புள்ளியியல் அமைச்சகத்தின் கீழாக அந்த குழுவானது செயல்படும். அதிலே முக்கியமாக என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால், இன்றைய தேதியிலே சராசரியாக ஒருவர் ஏற்கனவே சாப்பிட்டு கொண்டிருந்த உணவு மற்றும் பெவரேஜ் என்றால் நீர் போன்றவைகள், அதாவது கூல்ட்ரிங்க்ஸ் போன்றவைகள் எல்லாம் கூட அதிலே கணக்கிலே வரும். பெவரேஜ் என்றால் மற்றவைகளாக நீங்கள் கணக்கிலே கொண்டால் அதற்கு நான் பொறுப்பு அல்ல. இந்த ஃபுட் அண்ட் பெவரேஜ் இந்த கேட்டகரிக்காக தற்பொழுது இருக்கக்கூடிய கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸிலே 45.86% பங்கு வகிக்கிறது. இதிலே 8% குறைக்க வேண்டும் என்கின்ற ஒன்றை புள்ளியியல் அமைச்சகமானது பரிந்துரைத்திருப்பதாக கேள்விப்படுகின்றோம். தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், அதாவது நுகர்வோர் குறியீட்டு எண் என்பது 2011-2002 ஆண்டுகளிலே உருவாக்கப்பட்டது. இன்று இருக்கக்கூடிய எக்கனாமிஸ்ட் அவர்களுடைய பார்வையிலே இது அவுடேட் ஆகிவிட்டது, இது காலாவதி ஆகிவிட்டது. ஆகவே ஒரு புதிய ஒரு ஃபார்முலாவை உருவாக்கிட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குழுவானது அமைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. 10 வருடங்களுக்கு முன்னால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உணவிற்காக என்ன செலவு செய்து கொண்டிருந்தானோ அதிலே கணிசமாக இன்று உணவுக்கான செலவுகளை செய்வதில்லை என்கின்ற ஒன்றையும் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் வாராந்திர விடுமுறை நாட்களிலே அரசு ஊழியரும் மற்றவர்களும் வரவழைத்து உண்ணக்கூடிய காஸ்ட்லியான உணவுகளை பற்றியெல்லாம் கணக்கிலே கொள்வார்களா என்று நிச்சயமாக நாம் அறியவில்லை. தற்பொழுது இருக்கக்கூடிய நுகர்வோர் விலை குறியீட்டு எண் என்பது 299 ஐட்டங்களை உடையதாக இருக்கின்றது. உதாரணமாக குதிரை வண்டியிலே சவாரி, வீடியோ கேசட் வாங்குவது, இவைகள் எல்லாம் தேவையற்றதாக இருக்கின்றது. 299 ஐட்டங்களிலே பல தேவையற்றதாக இருக்கிறது. அவைகளை எல்லாம் அதிலிருந்து எடுத்துவிட வேண்டும். அதே நேரத்திலே ஸ்மார்ட் போன் என்பது இன்று அத்தியாவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த ஸ்மார்ட் போன் மற்றும் கன்சியூமர் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் என்பதை இந்த புள்ளி குறியீட்டிற்கு சேர்க்க வேண்டும் என்கின்ற ஆலோசனைகளும் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. அதாவது சமூகத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மாற்றத்திலே ஏராளமானவைகள் இன்று மனிதனுடைய அத்தியாவசியமாக மாறியிருக்கிறது. நெட்வொர்க் இல்லாத ஒரு குடும்பம் என்பதை இன்று பார்க்க முடியாத அளவிற்கெல்லாம் மாறியிருக்கின்றது. அதுபோன்ற செலவுகள், அத்தியாவசியமான பல்வேறு விதமான புதிய செலவினங்களை எல்லாம் நிச்சயமாக இந்த கணக்கீட்டின் பொழுது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு சாமானியனுடைய விருப்பமாக இருக்க முடியும். இந்த குழுவானது தன்னுடைய அறிக்கையை டிசம்பர் 25க்குள்ளாக சமர்ப்பித்திட வேண்டும். ஜனவரி 2026 முதல் இந்த குழுவினுடைய பரிந்துரை செயல்படுத்தப்படும் என அந்த பத்திரிகை செய்தியிலே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. என்ன நண்பர்களே, இதுவும் ஒரு விவரம்தான். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பதிவை தவிர வேறு நோக்கமல்ல. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.